இப்படி ஒரு பரபரப்பான தேர்தலை தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் எதிர்பாராத ட்விஸ்ட்டுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. தளபதி இன்னைக்கு முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய விழா நடந்திருக்க வேண்டியது. ஆனால் ஆளுநர் பதவியேற்க அழைப்பு விடுக்கலை. 118 அப்படின்ற அந்த பெரும்பான்மையை ஃபஸ்ட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஆளுநர் இப்படி சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட அதிகாரம் இல்லை. ஏன்னா சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்தா போதுமே தவிர பதவியேற்பு விழா நடக்கிற அன்னைக்கே பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்படிப்பட்ட சூழலில் இப்போ தளபதி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் தளபதி வழக்கு தொடுத்திருக்காரு. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து ரிசல்ட் வரத்துக்கு எப்படியும் 3லிருந்து ஒரு 5 நாட்கள் ஆயிடும். எப்படியும் தளபதிக்கு சாதகமாக தான் ரிசல்ட் வரும். இருந்தாலும் தளபதி முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய விழா இன்னும் ஒரு 5 நாட்கள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் தாவேகா உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தாலும் இன்னொரு பக்கம் தளபதி மறுபடியும் ஆளுநரை இன்னைக்கு சந்திக்கிறார். ஸோ இந்த சந்திப்பு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா உச்சநீதிமன்ற வழக்கு தேவைப்படாது. அடுத்த 2 நாட்களில் பதவியேற்பு விழா நடந்துடும். ஸோ எப்படி பார்த்தாலும் அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளே தளபதி முதலமைச்சராக பதவியேற்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.